முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியில இருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம். எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா, நாளைக்கு எந்த பேசிஸா பேச போறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும்ல. இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க, நாங்க வர்றோம். அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு, பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறாருன்னு அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஆனா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்க எல்லாருக்கும் அன்பா தான் பழகிறோம். எங்களுக்கு யாரு எனிமி யாரு, எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா, எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சு வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறத நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அதிமுக வந்து வரவேற்பு, ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அது அனிதா ராதா பேசோட அறியாமையை காட்டுது. இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல, அரெஸ்ட் ஆகல, சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு. அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆம்பி திட்டமைன் நீங்க பாருங்க, கொக்கைன் புதுசா கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லையா? அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றுறாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன். திமுக காரன் இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டிருக்கான். இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனுக்கு தெரியாதா? யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா? அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க, போட்டை செக் பண்றாங்க. அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா? எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பேரையே ஏற்படுத்துறாங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா? அதனால ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா. இடி கேஸ் அவர் மேல இல்லையா? பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினார், இங்க போட்டு வாங்கினாரு. அதனால என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார்.